I am ready for inspection. Looking for parts to inspect. மனித வடிவ ரோபோக்களால் தொழிலாளர்களின் வேலை பறிபோகும் சூழல் விரைவில் ஏற்பட போகிறதா? ஜெர்மனியின் லைப்சிக் நகரில் உள்ள BMW ஆலை மனித உருவிலான ரோபோக்களை கார் உற்பத்தியில் பயன்படுத்த முயன்று வருகிறது. நாங்கள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தவும் சந்தையில் போட்டித்தன்மையுடன் நிலைத்து நிற்கவும் விரும்புகிறோம். லைப்சிக் ஆலையில் 2 மனித உருவ ரோபோக்களுடன் இணைந்து 11,000 பேர் பணிபுரிகின்றனர். ஆனால் விரைவில் இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்குமா? ஆரம்பத்தில் உற்பத்தி பிரிவு தொழிலாளர்கள் கவலையடைந்தனர். நாளை எனக்கு வேலை இல்லாமல் போய்விடுமா, இது என் வேலையை பறித்து விடுமா என ஊழியர்களிடமிருந்து கேள்விகள் வரத் தொடங்கின. ஆனால் இத்தொழில்நுட்பம் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது. ரோபோக்களை பயன்படுத்துவதற்கு முன்பு அவை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு பாகத்தை எப்படி எடுத்துச் செல்வது என்பது போன்ற விஷயங்களை. உண்மையில் ரோபோக்கள் மனித ஊழியர்களுக்கு ஆதரவாக இருக்கவே உருவாக்கப்பட்டன, அவர்களுக்கு மாற்றாக அல்ல. இது மிகவும் எளிமையான, அதே சமயம் யாருக்கும் பிடிக்காத ஒரு வேலை. இதை செய்ய எல்லோரும் விரும்புவதில்லை, நானும் கூட தான். நீங்களும் கூட ஒரு இயந்திரத்திற்குள் பாகங்களை செலுத்துவதற்காக 8 மணி நேரம் செலவிட விரும்ப மாட்டீர்கள். அதனால்தான் இந்த வேலைக்கு ஆட்களை கண்டுபிடிப்பதில் எங்களுக்கு சிரமம் உள்ளது. இந்த ஆலையில் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ரோபோக்கள் வேலை செய்து வருகின்றன. ஆனால் மனித உருவ ரோபோக்களைப் போலல்லாமல் அவை அவற்றின் இடங்களில் நிலையாக பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ரோபோக்கள் மிகவும் கடினமான காரின் உடல் பாகங்களை வெல்டிங் செய்கின்றன. இதன் காரணமாக உற்பத்தி திறனும் விற்பனையும் அதிகரித்துள்ளன. ஆனால் இது ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பிற்கு வழிவகுக்கவில்லை. சில வேலைகள் இயந்திரமாகும் அதே வேளையில் புதிய வேலைகளும் உருவாகின்றன. காரின் வகைகள் அதிகரித்துள்ளதால் அதன் பாகங்களை இணைக்கும் வேலை அதிக உழைப்பு தேவைப்படும் ஒன்றாக மாறியுள்ளது. தளவாடங்கள் துறைக்கும் இது பொருந்தும். பாகங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் முன்பை விட இப்போது ஆட்டோமொபைல் துறையில் அதிகம் பேர் பணிபுரிகின்றனர். எனவே இது ஒரு மாறும் செயல்முறை. இந்த மனித உருவ ரோபோ ஹெக்ஸகன் ரோபாட்டிக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. ரோபோவிடம் செயற்கை நுண்ணறிவு இருந்தாலும் மனிதர்கள் தான் அதற்கு எளிமையான பணிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜாய்ஸ்டிக் மற்றும் VR கண்ணாடிகளை பயன்படுத்தி ரோபோக்களுக்கு பயிற்சியாளர் அதன் இயக்கங்களை செய்து காட்டுகிறார். இவ்வாறு கற்றுக்கொண்ட திறன்களை பின்னர் மற்ற மனித உருவ ரோபோக்களுக்கு மாற்ற முடியும். எதிர்காலம் என்பது ரோபோக்களின் கூட்டமைப்பாகவும் இறுதியில் தங்களை தாங்களே ஒழுங்கமைத்துக் கொள்ளும் ரோபோ கூட்டமைப்பாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்ன வேலை செய்ய வேண்டும் என்று அவற்றுக்கு தெரியும். பின்னர் அவை தங்களுக்குள் வேலையை ஒருங்கிணைத்துக் கொள்ளும். ஒருபுறம் ரோபோக்கள் சலிப்பான வேலைகளை ஏற்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் அவை பணியிடங்களை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றக்கூடும் என்பதால் BMW ஒர்க்ஸ் கவுன்சில் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இது வேலை உலகை தொடர்ந்து மாற்றி அமைக்கிறது என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் அப்படி மாறவில்லை என்றால் சில விஷயங்கள் ஸ்தம்பித்து போய்விடும். அதாவது நீங்கள் தயாரிக்கும் தயாரிப்புகளில் எந்த முன்னேற்றமும் செய்ய முடியாது. அவை மிகவும் விலையுயர்ந்ததாகவும் காலாவதியானதாகவும் மாறி இறுதியில் சந்தையிலிருந்தே மறைந்துவிடும். ஆனால் செயல்பாட்டின் போது என்ன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் மற்றும் ரோபோவால் மனிதனைப் போல வேகமாக நகர முடியுமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. குறிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் அசெம்பிளி போன்ற அதிக உழைப்பு தேவைப்படும் துறைகளில் மனித இயக்கங்களை அப்படியே பிரதிபலிப்பது மிகவும் செலவு மற்றும் அதிக நேரம் எடுக்கும் செயலாகும். அந்த வகையில் இந்த ரோபோட்டிக்ஸ் புரட்சி இறுதியில் ஒரு இரும்பு கழிவு குவியலாக முடிந்து போகவும் வாய்ப்புள்ளது. இந்த சோதனை திட்டம் இந்த வருட இறுதி வரையில் இயங்கும். BMWவின் தொழிற்சாலையில் விரைவில் நூற்றுக்கணக்கான மனித உருவ ரோபோக்கள் வேலை செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.